கடகராசி குரு பெயர்ச்சி அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துமா? இந்த கடகராசி குரு பெயர்ச்சி எந்த ராசிக்காரர்களுக்குனா நன்மை செய்யும், இதை தான் பார்க்க போகிறோம். சொல்லுவாங்கள்ல, உச்சத்தை தொட்டவர்கள் கடகத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரபலங்கள், அரசியல்வாதிகள், இவங்க விஐபின்னு சொல்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க கடகராசியை சேர்ந்தவங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் அப்பேற்பட்டவங்க அதை மட்டும் பிடிச்சிப்பாங்களே தவிர, ஆனால் அவர்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குன்றதை யாருமே உணர்றதில்லை. கடகராசிக்காரர்கள் எல்லாருமே எடுத்தவுடன் உச்சத்தை அடைவதில்லை. மிகப்பெரிய பிரபலமானவர்கள் அதிர்ஷ்டமானவர்கள் ஆனதில்லை. ஒரு காலகட்டத்தில் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலுமே கஷ்டத்தில் மீண்டு வருவாங்க. சின்ன வயசுலனா கஷ்டப்பட்டு தான் ஒரு 30 வயசுக்கு மேலே, 40 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே தான் அவருடைய வாழ்க்கையே புகழக்கூடியதாக, போற்றக்கூடியதாக நடக்கிறது. அதுக்குள்ளே அவங்களோட கடந்த கால பாதையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அது கடினமான பாதையும் குஷ்டமான பாதையும் மன வருத்தத்துக்கு உண்டான பாதையாக தான் இருக்கும். இருந்தாலும் கடகராசி ஏன் உச்சத்தை அடைவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கடகத்தில் குரு உச்சம் அடைகின்றார். ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கோள்கள் உச்சம் அடைகிறது. துலாத்தில் சனி உச்சம் போல், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் போல், இதே மாதிரி தான் இந்த கடகராசியில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். 12 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெற போகின்ற நிகழ்வு வருகின்ற இந்த ஜூன் மாதத்தில் நடைபெற போகின்றது. திருக்கணித பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 2:26 மணி அளவில் இந்த திருக்கணித பிரகாரம் கடகத்தில் குரு பகவான் உள்ளே வருகின்றார். புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்குள்ள. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இதுதான் கடகராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இதுதான் கடகராசி. இதில் திருக்கணித பிரகாரம் ஜூன் மாதம்தான் 2ஆம் தேதி 2026 வருகிறார். வாக்கிய கணித பிரகாரம் ஏற்கனவே எனக்கு வாக்கியம் இல்லை. கிட்டத்தட்ட மே 26 வாக்கில் இந்த குரு பகவான் இந்த கடகராசிக்குள்ளே வருவார். அப்பா இதில் மட்டும்தாங்க திருக்கணித வாக்கியம் ஒத்து போகும். கிட்டத்தட்ட முன்ன பின்ன கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ சனீஸ்வர பயிற்சி நடந்து ஒன்றரை வருஷம் ஆகிடுது. ஆனால் இப்போ தான் சனீஸ்வர பயிற்சி நினச்சிட்டு ராசி பலன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அறிவியல் ரீதியாக அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் டிகிரி ரீதியாக சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி மாதக்கணக்கு ஆகிடுது. ஆனாலும் இப்போ தான் சனி பயிற்சி ஆகிருக்குன்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் ஆனால் குரு என்ற அமைப்பில் முன்ன பின்ன தான் இருக்கும், அதில் மாற்றம் வராது. கிரகணத்தின் போது மட்டும் வாக்கியம் ஒத்து போகும். திருக்கண வாக்கியம் மட்டும் ஒத்து போகும். ஏன்னா அதில் பொய் சொல்ல முடியாது. ஏன்னா கிரகணம் காட்டி கொடுத்துரும். அது தெரிஞ்சு தான் அந்த வாக்கியத்தில் சில ரெக்டிஃபிகேஷன் பண்ணி தான் இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. 1927 ஜோதிடர் மாநாட்டிலே பெரிய பரமாச்சாரியார் திருக்கணிதம் பிரகாரம் திருத்தப்பட்ட கணிதம், அதாவது அறிவியல் பூர்வமாக பூமியினுடைய அச்சு கேட்ட மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். லேட்டிடியூட் லாங்கிடியூட் இப்போ வெளிப்படையாயிருச்சு, நிதர்சனமாக எடுத்து அதை கேட்ட மாதிரி அந்த கணிதத்தின் அமைப்பை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் வாக்கியம் மாற்றிக்கொள்ளவில்லை. கிரகணம் வரும்போது பிரச்சனை வருது, அதை மட்டும் சரி பண்ணிவிட்டு கிரகண நேரத்தை ஒத்து போகிறது. மீதி கோள்கள் பயிற்சியில் வாக்கியம் திருக்கணிதம் ஒத்து வராது. ஆனால் அறிவியல் பூர்வமாக பயிற்சி நடந்ததா, கோள்கள் இந்த பாகையில் இடம் மாறியதான் பார்த்தோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் என்றைக்கோ மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் மாறிட்டார். கிட்டத்தட்ட ஆயிடுத்து. அதே போல் இப்போ குரு பகவான் மாறப்போகிறாரு. ஜூன் 2, 2026 விடிகால 2:26 அளவில் தான் இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ளே வரார். குரு பகவான் கடகராசிக்கு வரும்போது உச்ச குருவாக காட்சியளிக்கின்றார். சாதாரணமாகவே குரு பார்வை கோடி நன்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கோபுர தரிசனம் கோடி புண்ணியமோ, குரு பார்வை கோடி பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் கோள்கள் எப்படி இருந்தாலும் அந்த கோள்களை, அந்த ராசியை, அந்த லக்னத்தை, அந்த அமைப்பை, பாவத்தை குரு பார்த்தாலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு அந்தந்த ராசி அடிப்படையில் தீர்வு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது யார் பார்க்குறார்? குரு சாதாரண பார்வை இல்லை, உச்ச குருவாக இருந்து உச்சத்தை பெற்ற குருவானது பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ரொம்ப நன்மை வரும் அப்படின்னா, குரு தான் இருக்கிற இடத்த காட்டிலுமே விசேஷம் என்ன அப்படின்னா,
பார்க்குற பார்வைக்கு தான் விசேஷம். ஆனால் இந்த முறை குருக்கு இருக்கிற இடத்துக்கு விசேஷம். ஏன் அப்படின்னா உச்சமடைந்து உட்கார்றாரு அந்த இடத்துல. அப்படின்ற பொழுது குரு இருக்கிற இடத்துக்கு இந்த முறை 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கடகராசிக்கு விசேஷம். அதே போல் அந்த குரு பார்வைக்கும் விசேஷம். அப்படின்னும் போது 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். கடகராசின்னு பார்க்கும்போது புனர்பூசம் 4ஆம் பாதம், அடுத்ததாக பூசம் நட்சத்திரம், அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம். இந்த 4 பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்ய 4 பாதம், 9 பாதங்கள் கொண்டது தான் ஒரு ராசி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம் குருவோட நட்சத்திரம். இன்னும் சிறப்பு, குருவோட நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்ச குருவாக பிரவேசிக்கிறார்ன்ற போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருப்பார். அதுவும் நான் இப்போ சொன்னல விருச்சிகம், மகரம், மீனராசிக்காரர்கள் பார்வை. ஏன்னா குரு தன்னுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டு அவரை உச்ச குருவாக பார்க்குறானும் போது இன்னும் ஒரு விசேஷம் புனர்பூசம் இருக்கின்ற காலகட்டம் வரைக்கும். அடுத்ததாக பூச நட்சத்திரத்துக்கு வருவார். ஒவ்வொரு ராசியும் 30 அளவு, இது எல்லாமே ஒவ்வொரு பாகை அளவில் நிற்கும். பூச நட்சத்திரம் வரும்போது இன்னும் சிறப்பு. யாருக்கு அப்படின்னா பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் இதுதான். ஏன்னா பூச நட்சத்திரம் பிறந்தவருக்கு இது நாள் வரைக்கும் 12ல் குருவாக இருந்தார். நிறைய விரயங்கள் இருக்கும். சுப விரயமாக இருந்தாலும் சரி, கல்யாணமான விரயமாக இருக்கலாம், அல்லது வீடு கட்டி பார்த்துட்டு அந்த விரயமாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளோட படிப்புக்காகவோ கல்விக்காகவோ தொழிலுக்காக கொடுத்துருக்கலாம், அல்லது ஏதாவது அரசியல் பிரவேசமாக இருக்கலாம். அந்த அரசியலுக்காக அவர்கள் தன்னுடைய செலவுகளை நிறைய செஞ்சுருக்கலாம். ஏன்னா அரசியல் ஒரு எதிர்பார்ப்பு. அப்படின்னும் போது அது அரசியல்ன்றது ஒரு மன்னனுக்கு நிகரான நிலை தானே. அப்படின்னும் போது அந்த அமைப்பிலும் வரதெல்லாம் இதெல்லாம் 12 குருவோ சுப விரயமாக இருந்திருக்கலாம். சில பேருக்கு அதே 12 குரு சுப விரயம் இல்லாமல் அவங்களுடைய செய்த பாவ கர்மாக்கேற்ப அது அசுப விரயமாக மாறும். பெரும்பாலும் 12 குரு சுப விரயமாக இருக்கலாம். எங்கே திரும்பி பார்த்தாலும் இவ்வளோ செலவாயிட்டே இருக்கேன், அப்பா எப்படி மீள்றது அப்படின்ற அளவெல்லாம் இருந்தவங்களுக்கு ஒரு பிரீத், அவங்களுக்கும் அந்த சுப விரயம் ஒரு நன்மையை கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நிறைய முடிவெடுத்திருப்பாங்க. அதீத எண்ணங்கள் இருக்கும், அதீத ஆலோசனைகள் இருக்கும், அதீத எதிர்பார்ப்பு இருக்கும். அதில்னா கொஞ்சம் தவிடுபடியாக இருக்கும், அதில்னா கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. தவறான ஆலோசனைகள் கிடச்சிருக்கலாம் இது நாள் வரைக்கும். ஏன்னா 12ல் இருக்கும்போது தவறான ஆலோசனைகள் கிடச்சிருக்கலாம். ஏன்னா பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு 9ல் சனீஸ்வர பகவான் இருந்தாலும் அவர்கள் 8ல் சனீஸ்வர பகவான் இருக்க காலத்திலே சில விஷயங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இப்போ அரசியல் பிரவேசம்னா உடனடியாக வந்துட முடியாது. அதுக்கும் பல வருஷங்கள் எண்ணமிட்டு திட்டமிட்டு வந்திருக்கலாம். இந்த சனீஸ்வர பகவான் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்திருந்தாலும் அதே நேரத்தில் சில காலகட்டங்கள் ராகு பகவானோடையும் சனீஸ்வர பகவான் பயணித்த காலங்கள் உண்டு. அப்பெல்லாம் மீறி சில இதெல்லாம் பட்டறிவு கற்ற அறிவியலை பட்டு தெளிந்து வந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் சனீஸ்வரனுடைய சாராம்சம் பிறந்தவங்க. சுய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்லா இருந்திருந்தாலும், பிறந்த ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்லா இருந்தான்னா இப்போது பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சிறந்த காலம்னு சொல்லலாம். எவ்வளோ தவறுகள் இழைத்திருந்தாலும் எவ்வளோ தவறுகள் திருத்தப்படலாம், தவறுகள் தண்டிக்கப்படலாம், தவறுகள் திருத்தப்படலாம், தவறுகள் மன்னிக்கப்படலான்ற நிலைமை எப்போ வரும்னா இந்த கடகராசிக்காரர்கள் இப்போ அமையறதுக்கு இப்போ அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். தவறுகள் திருத்தப்படலாம், தவறுகள் மன்னிக்கப்படலான்ற ஒரு அமைப்பு இந்த கடகராசிக்காரர்கள் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரது கிடைக்கும். ஏன் இந்த பூச நட்சத்திரம் சொல்கிறேன் அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்குரிய அதிபதி யாருன்னா சனீஸ்வர பகவான். அப்போது செஞ்ச தவறுக்கு மட்டும் தண்டனை கிடைக்காது, செய்யாத தவறாக இருந்தாலும் அந்த நிழலில் யார் வீட்டில் அதை சொல்லுவாங்களே பனைமரத்துலேருந்து பால் குடித்தாலும் அது கல்லுன்னு தான் நினைப்பாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி அமைப்பும் இந்த சனீஸ்வர பகவான் அந்த அமைப்பும் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி தவறை செய்யலைனாலும்
தவறாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெருமூச்சு விடுற காலம் என்னன்னா இதுதான். ஏன்னா இங்கே இந்த பூச நட்சத்திரத்தில் உச்ச குருவாக வந்து சனீஸ்வர பகவான் வரார். ஏன்னா போன இதில் வந்து மிதுனத்தை சனீஸ்வர குரு பகவான் இருக்கும்போது அவர் உச்சகுரு கிடையாது. ஆனால் கடகத்தில் வரும்போது உச்சகுரு ஒருவர் வல்லமை தாராயோ இந்த மானிடம் பயனுற வாழ்வதற்கு அப்படி சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் என்ற ஒரு அமைப்பு யாருக்கு வரும்னா இப்போ பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் வரும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் வரும். ஏன் குறிப்பாக பூச நட்சத்திரம்னா ஏதோ ஒரு பிரபலம் இருக்காங்கன்னு சொல்லலை, இது எல்லா பூசத்துக்கும் உண்டு. ஏன்னா ஜனன ஜாதகம் இந்த பிரிவில் அவர்கள் செய்த அமைப்புக்கு ஏற்ற கோச்சாரத்திலையும் இந்த அமைப்பு வரும்போது இந்த பூச நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் வந்திருந்ததுன்னா அவர்கள் அதிலேருந்து மீள முடியுமா, அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியுமா, அந்த தவறுகள்லேருந்து திருத்திக்க முடியுமா, அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியுமா, அந்த தவறுகள் மன்னிக்க முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கின்ற காலகட்டத்தில் அதற்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கிறது என்று சொன்னால் இந்த பூச நட்சத்திரத்துக்குரியவங்க. அப்போது இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை இருக்கும். எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து அவங்க கடந்திருப்பாங்க. நீங்கள் நினச்சிருக்காதீங்க கடகராசிக்காரர்கள் வந்து எப்போதுமே பிரபலங்கள், அரசியல்வாதிகள், விஐபிகள், நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ளுக்குள்ள கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். கடகராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு வெளியில் வந்து பகட்டா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் கண்ணுக்குள்ளேயும் ஒரு சோகம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அவருக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்கும். அதுவும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கேட்கவே வேண்டாம், அந்த மாதிரி இருக்கும். அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு மாறுபாடு இருக்கும். அதுவும் ஒரு 30 வயதை கடந்தவர்கள், 40 வயதை கடந்தவர்கள், 50, 60 வயதை கடந்தவர்கள் அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் தாக்கத்தினாலும் ராகு கேது பயிற்சினாலும் இந்த பட்டறிவாலும் இந்த சுப 12லேருந்து குருவிலேருந்து மீண்டும் உச்சகுருவை அடைவதனாலும் கண்டிப்பாக அந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும், நல்ல ஒரு திருப்பம் தெரியும். எதிர்பார்ப்பு ஏமாற்றங்களாக இருந்ததெல்லாம் இப்பொழுது மாறி ஒரு நல்ல ஒரு நிலையானது எதிரொலிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒளின்றது 2 ஒளி ரெண்டுமே அவங்களுக்கு வரும். நல்ல ஒளியும் வரும், நல்ல ஒளியும் வரும். அதுதான் அவர்களோட சிறப்பாக. இது நாள் வரைக்கும் அந்த பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருந்த இதெல்லாம் இப்போ போயிடும். அந்த கெட்டவங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுக்கு எடுபட்டு இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ அவங்க காதில் நல்லவர்கள் வார்த்தைகள் தான் ஒலிக்கும். அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளில் எது நல்லது எது கெடுதல் என்று ஆராய்ச்சி பார்க்கின்ற தன்மை இந்த கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பூச நட்சத்திரம் வரும். ஏன் பூசம் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா பிரபலங்களுக்காக கிடையாது, அரசியல்வாதிக்காக கிடையாது. பூசம்ன்றது சனீஸ்வர பகவானுடைய தாக்கம். எப்போதுமே நம்ம மனசில் வந்து இவ்வளோ பெரிய வெள்ளை பேப்பரில் ஒரு கருப்பு ஒரு புள்ளி தான் சட்டுன்னு கண்ணில் போடும். ஆனால் அந்த கருப்பே இன்னும் உத்து பார்க்க மொத்த பேப்பரும் கருப்பாக இருக்க மாதிரி தான் தேணும். அதே மாதிரி தான் இந்த சனீஸ்வர பகவானுடைய அந்த நட்சத்திரத்தினால அவங்களுக்கு சட்டுன்னு கருப்புன்றது ஒரு மைனஸ் வந்து சட்டுன்னு ஒரு பெருசாக அது எதிரிகள் கெட்டவங்க கூட சட்டுன்னு பெருசாக தெரிவாங்க. ஆனால் இப்போ தான் பட்டறிவு வேலை செய்யும், புத்தி வேலை செய்யும். உச்ச குருவாக இருந்து அந்த இடத்துல வந்து குரு அமர்வதன் காரணமாக அதுவும் பூச நட்சத்திரத்துக்குள்ள குரு பகவான் என்றைக்கு காலடி வைக்கிறாரோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அறிவானது செம்மைப்படும், ஞான குருவாக பிரகாசிப்பார்கள். ஆஹா, இதெல்லாம் தவறு பண்ணிட்டோமே, இந்த இடத்துலனா இப்படி நடந்திருக்கலாமே, அதெல்லாம் நடந்து இப்படி வந்திருக்காது, இந்த இடத்துலனா கோட்டை விட்டோமே, இதையாவது இப்போ தக்க வச்சுக்கணும், இந்தந்த இடத்துல இதுன்னு சொல்லிட்டு அந்த ஜல்லடையில் வடிகட்டுவாங்க பார்த்தீங்களா, சக்கைகளை அதெல்லாம் தனியாக அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்கள் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள் அந்த சனீஸ்வர அம்சம் தாக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் இப்போ வடிகட்டி ஜல்லடையில் அப்படி பார்க்கும்போது நல்லது மட்டும்தான் மிஞ்சும். ஏன் என்று சொன்னால் உச்ச குருவாக பூச நட்சத்திரத்துக்குள்ளே புனர்பூசம் வந்தவுடனே கொஞ்சம் தெளிவடையும். திருப்பவும் பூச நட்சத்திரத்துக்குள்ளே வரும்போதும் நல்ல குருவோட அருள் இருப்பதன் காரணமாக அவர் ஞானம் உள்ள வருவதன் காரணமாக கண்டிப்பாக அவருக்கு அது கிடைக்கும். அடுத்தது கடகராசியில் யார் இருக்காங்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 4 பாதங்கள் இருக்காங்க. அப்போது ஆயில்யம்ன்றது புதனுடைய
ராசி. அப்போ புதன் தான் அதிபதி. அப்போது புதன் ராசியில் புதன் அதிபதி, ஆயிலத்திற்கு புதன் அதிபதி அப்படின்னும் போது புதனுடைய ராசி மிதுனமும் கன்னியும். அந்த ஆயிலத்திற்கு புதன் அதிபதியாக இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கேயும் கல்வி அறிவு ஞானம் இருக்கும். புதன் பகவான்னும் போதே அந்த பெருமாளுடைய அம்சம் இருக்கும், அந்த ஞானம் இருக்கும். அப்போது குருவும் ஞானமும் சேர்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக அங்கேயும் புத்தி வேலை செய்யும், சித்தி புத்தி வேலை செய்யும். இந்த ஒரு வருடம் குரு அந்த கடகத்தில் இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஞானமும் கல்வியும் ஒரு சிறக்கின்ற ஒரு நேரம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு சித்தி புத்தி வேலை செய்தால் தானே நல்ல முடிவு எடுக்க முடியும்ல. அப்படின்னும் போது அந்த சித்தி புத்தி வேலை செய்கிற காலம் என்ன அப்படின்னா கடகராசி. இது கடகத்துக்கு மட்டும் அதிகம் கிடைக்கும். ஏன்னா மற்ற ராசியில் குரு பயணிக்கின்ற பொழுது பார்க்கும்போது வேற, இங்கே உச்ச குருவாக இருந்து குரு இருப்பதன் காரணமாக இது சிறப்பாக வேலை செய்யும். ஆயில நட்சத்திரத்தில் அதிபதியாக இருக்கின்ற புதனுக்கும் இது பகை வீடு. அதே மாதிரி பூச நட்சத்திர அதிபதியாக இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு இது பகை வீடு. அப்போது எப்போதுமே பகையாளி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம கூட்டிகிட்டு போவாங்க அந்த வீட்டுக்கு. நமக்கு இவங்க பகையாளியை நினச்சிட்டு நம்ம உடம்பு ஒரு மாதிரி நெருடும், ரொம்ப சஸ்டெயின் பண்ண தோணாது, அங்கே ரொம்ப நிலச்சிருக்க தோணாது. விட்டேத்தியா சரி அப்படின்ற ஒரு குணத்தோடு தான் இருப்போம். ஆத்மார்த்தமாக நம்மளுடைய தோழனோட வீட்டில் உட்காந்துட்டோம் அப்படின்ற ஒரு இருக்காது, ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பூச நட்சத்திரக்கும் ஆயில நட்சத்திரத்துக்கும் இந்த கடகராசி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த உச்ச குருவாக வரவர் தான் கொஞ்சம் ஞானத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, சனீஸ்வர பகவான் கடவுள் புண்ணியத்தில் இப்போ மீனத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. அது மட்டும் இல்லை, இந்த மீனத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறத இந்த உச்ச குரு பார்க்க போகிறார். பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். புத்தியை தடுமாற்றம் வைத்து தேவையற்ற உறவுகள், தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற பிரச்சனைகள், எதிர்பாராத இடர்கள், துன்பங்கள், இந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் அந்த இடத்துல மிகப்பெரிய பூகம்பமாக பிரச்சனை வெடிக்கிறது. இதெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் மறைமுக எதிரிகள், மறைமுகமாக தாக்கம், அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸு ஆன்டிசிபேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குல்ல இத்தனை நாள் காலமும், அதெல்லாம் இந்த குரு பார்வை சரி பண்ணும். அந்த பிரச்சனைக்குரிய சட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பார்வை அவர்களை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது இன்னொரு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா வாக்கிய பிரகாரம் மே 26 2026 ஆரம்பித்தாலே மே 25க்கு அப்புறமே இது எப்போதுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு குரு பகவான் வராரு அப்படின்னாலே ஒரு 30-45 நாளுக்கு முன்னாடியே அதோடைய பாசிட்டிவும் நெகட்டிவும் காட்டிடுவார். இப்போ அஷ்டமத்து குரு வரப்போகிறாருன்னா ஒரு 30 நாள் 45க்கு நாள் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த அஷ்டமத்து குரு ஆட்டி படைக்க போகிறாரா, ஆள போகிறாரா, அதிர்ஷ்ட தள்ளி போகிறாரான்னு காட்டிடுவார். அதே மாதிரி தான் இப்போது உச்ச குரு வராரு அப்படின்னா கடகராசிக்கு இந்த ஒரு 3 மாதம் 45 நாளுக்குள்ளேயே நான் சொன்ன அந்த பட்டறிவு, ஞானம், கல்வி அறிவு, சித்தி புத்தி வேலை செய்தல், யார் நல்லவங்க, சாத்தான் வேதம் ஓடுறதா, சான்றோர் வேதம் ஓதுறாங்களா, நாங்கள் சாத்தானோட பேச்சை கேட்குறோமா, சான்றோர்களோட பேச்சை கேட்டோமா, நம்மளை எதிர்பார்த்தது நமக்கு கை கொடுத்ததா, இல்லாட்டி நம்ம எதிர்பார்த்தது கை விட்டதா, ஏன் கை விட்டது, இந்த துரோகம் ஏன், இது அத்தனை படிப்பனையும் கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த 45 நாளில் அவங்களுக்கு கிடச்சிடும். அதாவது குரு பெயர்ச்சி வருவதற்கு முன்பாகவே இதுக்கு முன்னாடி இவர்களுக்கு கிடச்சிருக்கும். முடிந்த அளவுக்கு இப்போ கடகராசிக்காரர்கள் முடிந்த அளவுக்கு தனித்துவமாக இருக்கிறது, தனித்த அளவில் முடிவெடுக்கிறது, தனித்துவமாக வெளியில் வர்றது, எந்த கூட்டணியோடையோ எந்த ஒரு கூட்டு நபர்களோடு சேராமல் இண்டிவிஜுவல் தாட்ஸ், இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங், இண்டிவிஜுவல் வைஸ் டிசிஷன்ஸ், இந்த மாதிரி எடுத்தாலே அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஞானத்தை இந்த குரு கொடுத்துருப்பார். ஏன்னா ஜூன் மாதம் உள்ள நுழையிறாருன்னா இந்த ஏப்ரல் மாதத்துலேயே
அவர் வந்து 15க்கு மேலே இன்னும் திடமான நல்ல முடிவுகளை வந்து எடுக்க வச்சிருவார். நல்ல ரேசஸ் அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும். கல்வியாளர்களாக இருந்தாலும் சரி, கல்வியில் பயணிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்வியை முடிச்சுட்டு அடுத்த வந்து இப்போ தொழிலுக்கு செல்கின்றவராக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலில் வந்து உயர்நிலை பதவிக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்களும், அல்லது அரசியலுக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிறவங்களும், தொழிலதிபர்களும், இவங்க எல்லாருமே பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுறவர்கள், நீர்த்துறை சம்பந்தப்பட்ட மீன்பிடிப்பு தொழில் அந்த மாதிரி இருக்குல்ல, ஷிப்பிங் அந்த மாதிரி முத்து எடுக்கிறது, சங்கு விற்கிறது, ஆர்டிஸ்டிக்காக கடல்லேருந்து விளைகின்ற பொருள்களை வியாபாரம் செய்கிறவங்க, நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட தொடர்புடையவங்க, இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா எந்த தொழில் இருந்தாலும் இது ஒரு பாசிட்டிவான ஒரு ரேசஸ் வரக்கூடிய அமைப்பு. அது ஒரு ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அது அந்த இடம் என்ன, விருச்சிக ராசி, செவ்வாயோட வீடு. அப்போது உடன் பிறந்தவங்களோ இரத்த சம்பந்தங்களில் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த இரத்த சம்பந்த உடையவர்களுடைய தொடர்பு இருக்குது, அவங்க பிரச்சனை இருக்குன்னா அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் சம்பந்தப்பட்ட, திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், மறைமுகமான தொடர்புகள், மறைமுகமான பிரச்சனை இருந்தால், ஏன் தான் இந்த பிரச்சனையில் போய் மாட்டிட்டோமே, ஏன் தான் இதில் வந்து நம்ம உள்ள நுழைஞ்சு நமக்கு கெட்ட பேர் வந்தது அப்படின்னு யோசிக்கிற காலங்கள் வரும். அதற்கான தீர்வுக்கு வரும். தவறான சேர்க்கைகள், தவறான நடவடிக்கைகள் இருந்ததுன்னா, காமம் சம்பந்தப்பட்ட, திருமணம் சம்பந்தப்பட்ட மறைமுக தொடர்புகள் கணவனுக்கோ மனைவிக்கோ கடகராசி பிறந்திருந்தால் அதிலேருந்து வெளியில் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இங்கே இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த நேரத்தில் முன்னோர்கள் சொன்னது, அவர்களுடைய பெற்றோர்கள் சொன்ன ஆலோசனை சரிதானே, அவங்க அன்றைக்கே நமக்கு சொன்னாங்கன்னு இருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். முன்னோர்களுடைய அருள் எல்லாம் இப்போ அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல குரு வந்து சந்திப்பார்கள். நல்ல ஆலோசனைக்குரிய மந்திரிகளை சந்திப்பார்கள். நல்ல தெய்வீகமான எந்த மதத்தை சேர்ந்தவராக, இப்போ கிறிஸ்தவராக இருந்தால் நல்ல பாதிரியாருடைய அருள் கிடைக்கும், அவங்களோட அட்வைஸ் கிடைக்கும். அல்லது முஸ்லீமாக இருந்தால் நல்ல ஃபக்கீர், அவங்களுடைய அட்வைஸ் கிடைக்கும். நல்ல இந்துவாக இருந்தால் நல்ல மகான்கள், சித்தர்கள், நல்ல குருமார்களுடைய வழிகாட்டுகள் கிடைக்கும். இதெல்லாம் இப்போ அமையும். ஏன்னா உச்ச குருவாக இருந்து கடகராசிக்காரர்களுக்கு இப்போ பாகியஸ்தானத்தை மீனத்தை வந்து ராசியை குரு பார்க்கறதுனால இந்த கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு வந்து இப்போ வந்து ஞானத்தையும் கல்வியையும் மட்டும் தரதில்லை, நல்ல ஆசீர்வாதத்தை வழங்க பெறுகின்ற அமைப்பாக இந்த ஒரு வருடம் ரொம்ப உங்களுக்கு ஒரு சிறப்பாக அமையும். அதுவும் சனீஸ்வர பகவானை வந்து குரு பார்க்குறாரு, பூச நட்சத்திரக்காரருக்கு சனீஸ்வர பகவான் குரு பார்க்குறாரு. அப்போது சொல் புத்தி, செயல் புத்தி எல்லாமே வேலை செய்யும். அந்த ரேசஸ் நல்ல ஒரு அருளானது அவர் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி கிட்டேருந்து அப்படியே ரேசஸ் பிரிஞ்சு அப்படியே வந்து அந்த 9 சப்த ரிஷிகளுக்கு வரும்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு பன்முகத்திலிருந்து பெற்றோர்கள், முன்னோர்கள், நல்ல குருமார்கள், நல்லோர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் வழிகாட்டு வருது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, அதுவும் பூச நட்சத்திரக்காரத்துக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானை குரு பார்க்கறதுனால ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம்.